ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பேராமீசியமோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் பேராமீசியம் ஏசெக்ஷுவல் மெத்தடில் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். பேராமீசியம் ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது புரோட்டோசோவா ஃபைலம் கீழே வரும். இதில் சிலியா வச்சு தான் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால இது சிலியோஃபோரா அப்படிங்கிற கிளாஸுக்கு கீழே வருது. ஹேபிடேட் என்னதுன்னா, பேராமீசியம் லீவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இது வாழுது. லைக் பாண்ட்ஸு, பூல்ஸு, டிச்சஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸில் தான் பேராமீசியம் லீவ் பண்ணுது. பேராமீசியம் இஸ் ஏ ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம், ஆம்னிவோரஸ் இன் ஹேபிட். அதாவது இது பிளான்ட் மெட்டீரியல்ஸையும் சாப்பிடும், அதே நேரம் அனிமல் மெட்டீரியல்ஸையும் சாப்பிடும். நெக்ஸ்ட்டு பேராமீசியம் பார்க்குறதுக்கு ஸ்லிப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதனால் இந்த பேராமீசியத்தை ஸ்லிப்பர் அனிமேக்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேராமீசியத்தில் ஆன்டீரியர் எண்ட், பாஸ்டீரியர் எண்ட், டார்சல் சைடு அண்ட் வென்ட்ரல் சைடு இது நாலுமே இருக்குது. ஆன்டீரியர் எண்ட் அப்படின்னா டாப் ரீஜனு ஆன்டீரியர் எண்ட், பாஸ்டீரியர் எண்ட் அப்படின்னா பாட்டம் ரீஜனு பாஸ்டீரியர் எண்டு. இப்போ நம்மளுக்கு ஆன்டீரியர் எண்டு ஹெட்டு, அதே பாஸ்டீரியர் எண்டு ஃபூட்டு. டார்சல் சைடு அப்படின்னா பின்னால் இருக்கிற சைடு, அதே வென்ட்ரல் சைடுனா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வென்ட்ரல் சைடு. இதில் பேராமீசியத்தோட ஆன்டீரியர் எண்ட் எப்படி இருக்குன்னா பிளண்ட்டாக இருக்குது, அதே பாஸ்டீரியர் எண்டு பாயிண்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தா தெரியும். அப்புறம் அதோட வென்ட்ரல் சைடில் ஒரு ஓரல் க்ரூவ் இருக்குது. பேராமீசியம் ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். சொன்ன மாதிரி அது சிங்கிள் செல் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ அது நம்ம மைன்யூட்டாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பார்க்க முடியும். அதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னா 0.17 millimeter to 0.29 millimeter வரை இருக்குது. The body of the paramecium is covered by a thin elastic membrane. பேராமீசியமோட பாடி ஒரு எலாஸ்டிக் மெம்பரைனால் கவர் ஆகிருக்கு. அந்த மெம்பரைனோட நேம் என்னதுன்னா பெடிசில். இந்த பெடிசிலில் தான் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு சிலியா இருக்குது. பெடிசிலில் தான் சிலியா இருக்குது. இந்த சிலியா தான் எதுக்கு லோக்கமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பாடி இஸ் ஃபில்டு வித் சைட்டோபிளாசம். பாடி ஃபுல்லாகவே சைட்டோபிளாசமான இருக்குது. இந்த சைட்டோபிளாசமில் நியூக்ளியஸ், கான்ட்ராக்டைல் வேக்யூல், ஃபுட் வேக்யூல்ஸ், பேசல் கிரானியூல், ட்ரைகோசிஸ்ட் எல்லாமே இருக்குது. பேராமீசியமில் வென்ட்ரல் சைடில் இருக்கிற ஓரல் குரூவ் சொன்னேன். அந்த ஓரல் குரூவ் மூலியமாக தான் இது ஃபுட்டை எடுத்துக்கிடுது. அது பேராமீசியம் ரெஸ்ட்டாக இருக்கும்போது இந்த சிலியா இருக்குது அதோட பாடியை கவர் பண்ணின்னு சொன்னேன். அந்த சிலியா மூலமாக வாட்டர் கரண்ட்டை க்ரியேட் பண்ணி அதோட ஃபுட்டை அதை எடுத்துக்குது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் பேராமீசியம். ரீப்ரொடக்ஷனில் 5 மெத்தட்ஸில் இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் மெத்தட். ஏசெக்ஷுவல் மெத்தடில் பைனரி ஃபிஷன் மூலியமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. செகண்டு செக்ஷுவல் மெத்தட். செக்ஷுவல் மெத்தடில் கான்ஜுகேஷன் மூலியமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஆட்டோகேமி. ஆட்டோகேமி அப்படின்னா செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். சிங்கிள் இண்டிவிஜுவல்லேருந்தே சைக்கோட் ஃபார்ம் ஆகிடும், ஃபியூஸ் ஆகி. நெக்ஸ்ட்டு எண்டோமிக்ஸஸ் அப்படின்னா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் இருக்கிற நியூக்ளியர் மெட்டீரியல்ஸு இருந்து யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அடுத்து ஹெமிக்ஸிஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஆனால் அதில் மேக்ரோ நியூக்ளியஸ் மட்டும்தான் ரீஆர்கனைஸ் ஆகி யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து சைட்டோகேமியில் சைட்டோபிளாசம் ஃபியூஷன் நடக்கும். இதுவும் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஆனால் 2 இண்டிவிஜுவல்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். ஆனால் அதோட நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. நம்ம இன்றைக்கி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ். கேமிட்ஸ் இல்லாமல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். இதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பேராமீசியமில் பைனரி ஃபிஷன் மூலமாக தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. பைனரி ஃபிஷனில் ஒரு சிங்கிள் பேராமீசியம், மெச்சூராக இருக்கிற ஒரு பேராமீசியம் 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் மீன்ஸ் டாட்டர் செல்ஸ். 2 டாட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் பைனரி ஃபிஷனில் எப்படி நடக்குன்னா டிரான்ஸ்வர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பைனரி ஃபிஷன் எப்போ நடக்குது அப்படின்னா அந்த பேராமீசியமோட ஃபேவரபிள் சீசன் எப்போ வருதோ அப்போ தான் நடக்கும். இந்த பைனரி ஃபிஷன் அப்போ அந்த பேராமீசியம் ஃபுட்டு சாப்பிடாது. ஓரல் அப்பேரட்டஸ்லாம் இருக்கும்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். சாப்பிட்றத அப்படியே நிறுத்திடும். லோக்கமோஷன் ஆனது நடக்கவே செய்யாது. ஒரே இடத்துல ரெஸ்ட் மோஷன்லேயே இருக்கும். இதுக்கப்புறம் பேராமீசியமோட நியூக்ளியஸில் இருந்து 2 நியூக்ளியஸ் இருக்குது. மைக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் மேக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு 2 நியூக்ளியஸ் இருக்குது. இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலியமாக
2 டாட்டர் செல்ஸ் 2 மைக்ரோ நியூக்ளியஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எலாங்கேஷன் நடந்து அப்படியே 2 மைக்ரோ நியூக்ளியஸாக ப்ரொடியூஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஏ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக அதே மாதிரி எலாங்கேஷன் நடந்து 2 டாட்டர் மேக்ரோ நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. இதே டைமில் தான் டிரான்ஸ்வர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்குது. அப்படியே அந்த பேராமிசியமோட பாடி வந்து மிடில் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. அந்த பிக்சர் இருக்குதுல்ல, அதில் பார்த்தா தெரியும். அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் நடந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அந்த 2 பேராமிசியமும் தனித்தனி பேராமிசியமாக சிங்கிள் 2 டாட்டர் செல்ஸாக வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுது. இந்த பிக்சர் பார்த்தா 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுது. அந்த 2 டாட்டர்ஸ் பேராமிசியமுக்குமே கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படியே பேரண்ட்டை இருந்து அந்த டாட்டருக்கு போயிடுது. அதே மாதிரி ஓரல் அப்பேரட்டஸும் அந்த பேரண்ட்டை இருந்து டாட்டருக்கு வந்து போயிடுது. இந்த என்டையர் பைனரி ஃபிஷன் ப்ராசஸே எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோன்னா 30 நிமிஷத்தில் இந்த என்டையர் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட் ஆயிருமா. அப்புறம் அந்த பேராமிசியம் வந்து எவரி 26 ஹவர்ஸ் 26 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பைனரி ஃபிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ மட்டும்தான் நடக்கும். இந்த பைனரி ஃபிஷன் நடந்தால் பேராமிசியம் வந்து ஸ்மால் டைம்லேயே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, இன்றைக்கி பைனரி ஃபிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ஜுகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.